பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்து வர எபிசோடில் நம்ம பழனி இருந்துட்டு மச்சான் கதிரை நான் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏண்டா இவ்வளோ பெரிய விஷயத்த அந்த மனுஷன் சொல்லக்கூடாதுன்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக என் பிள்ளை கதிர் இத்தனை நாள் அந்த உண்மையை எல்லார்கிட்டேயும் இருந்து மறைச்சிருக்கான். போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்த போது கூட ஒரு வார்த்தை கூட இப்படி தான் இந்த சூழ்நிலைக்காக தான் நானும் அவரும் தனியாக பேசிகிட்டு இருந்தோன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அப்படிப்பட்ட பையனை உங்கள் அண்ணன் அடித்து வெளியே துரத்தி விடுவார், நாங்கள் மறுபடியும் அங்கே வந்து நிற்கணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மச்சான் சின்ன அண்ணனை பிடிச்சி பெரிய அண்ணன் பயங்கரமாக திட்டி விட்டுருச்சு. அதனால் இப்போ கதிர் அங்கே கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காரு. அவர் இந்த நிலமையில் இருக்கிற போது கதிர் கூட இருந்தால் அவர் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவார்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிடா, உங்கள் யாருக்காகவும் இல்லைனாலையும் அவருக்காக அந்த நல்ல மனுஷனுக்காக என் பிள்ளை கதிரை நான் அனுப்பி விட்டுறேன். ஆனால் கூட இருக்காரு உன் சின்னண்ணன், அவர் மட்டும் ஏதாவது பேசினா அதுக்கப்புறம் நடக்கிறதே வேறு அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து பயங்கரமாக திட்டி கதிரை வந்து கூட அனுப்பி விட்டுறாங்க. கதிரை பார்த்த உடனே நீ மறுபடியும் வந்துட்டியா, எங்கள் அண்ணனை மொத்தமாக எங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டல, அவர்கிட்ட இருந்து சொத்தை எழுதி வாங்கிறதுக்காக தானே இந்த மாதிரி நாடகம் போட்டுட்ருக்க அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட முத்துவேலுக்கு ஹாஸ்பிட்டலில் கூட பார்க்காம அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு கவனிக்காமல் சக்தி வேலை பிடிச்சி பயங்கரமாக திட்டி விட்டுடுறாங்க. கதிர்கிட்ட மன்னிப்பும் கேட்குறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.